வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து ரெண்டு விதமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி டேட்டில் யாரெல்லாம் பென்ஷனராக இருக்கீங்களோ உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்குமே நிறைய பேர் வந்து உங்களோட சரியான அப்டேட் இல்லாதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட் வந்து என்ன கிடைக்குதோ அது வந்து உங்களோட பென்ஷன் கேல்குலேஷனோட அந்த அரியர் கிடைச்ச பிறகு அதை பற்றி நீங்கள் வந்து தெரியாது இருக்கிறதுனால உங்களுக்கு அது வந்து குறைவான விகிதத்தில் வந்து கேல்குலேட் பண்ணி கிடைக்குது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக டிசம்பர் மாதம் வந்து நம்ம கிரீவன்ஸ் வந்து போட்டிருந்தாச்சு. அந்த கிரீவன்ஸ்லேருந்து ஒருத்தருக்கு அரியர் வந்து கிடைச்சிருந்தாச்சு. ஸோ அந்த அரியரில் அவங்களுக்கு சரியான முறையில் கேல்குலேட் பண்ணலை. ஸோ அது வந்து எப்படி கேல்குலேட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரி ஏதாவது தவறான முறையில் கேல்குலேஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களுமே உங்களோட பென்ஷன் அமௌண்ட் வந்து செக் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள். ஸோ முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மளோட சேனலில் இருக்கிற வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாது தான் நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க. தமிழ்நாட்டில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனர் வந்து 1,40,000 பேர் தான் இருக்காங்க. ஸோ அதில் நம்மளோட சேனலில் இருக்க வீடியோ பார்க்குறவங்களே வந்து ரொம்ப குறைவானவங்க. பார்க்குறவங்களும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா நம்மளோட சேனலோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாப் ஆகுது. ஸோ அதனால் பார்க்குற எல்லாருமே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலோட வளர்ச்சிக்கு வந்து உதவியாக இருங்க. ஸோ முதல்ல 8வது பே கமிஷனோட முதல் மாத சம்பளம் 8வது பே கமிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலை அப்படின்னாலுமே 1/1/2026 நம்மளோட பே கமிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகணும். ஆனால் அது வந்து லேட்டாக ஆனாலுமே இந்த மாதம் என்ன பென்ஷன் வருதோ இல்லை என்ன சம்பளம் வருதோ அதில் 8வது பே கமிஷன் படி தான் கணக்கீடு வந்து பண்ணுவாங்க எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுதோ. அதனால் 8வது பே கமிஷனோட முதல் மாத சம்பளம் இது மாதம் வந்து வரப்போகுது. ஸ்பார்ஸ் வந்து அதுக்கான அட்வான்ஸ் இன்டிமேஷன் மெசேஜ் வந்து வந்தாச்சு. ஸோ வராதவங்களுக்கு வந்து செக் பண்ணுங்கள். இது ஏன் நம்ம ஒரு மாதமும் இந்த ஸ்பார்ஸ்லேருந்து அட்வான்ஸ் இன்டிமேஷன் மெசேஜ் வந்த பிறகும் சரி அதே போல் பென்ஷன் வந்த பிறகும் நம்ம ஏன் இது வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது தவறான பென்ஷன் டிஸ்போசிங் ஏஜென்சி வந்து செலக்ட் பண்ணுறதுனால ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆனவங்க லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சரியான முறையில் சப்மிட் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ அதனால் யாரெல்லாம் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தீங்களோ டிசம்பர் மாதம் கொடுத்தீங்களோ நீங்கள் ஒரு டைம் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சரியான முறையில் அப்டேட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ஸ்பார்ஸில் செக் பண்ணுங்கள். அதே போல் ஸ்பார்ஸ்லேருந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜும் உங்களுக்கு வந்திருக்கும் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சரியான முறையில் சப்மிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி மெசேஜ் வந்தவங்க விட்டுருங்க. மெசேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ் இன்டிமேஷன் மெசேஜும் வரல உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டோட கன்ஃபர்மேஷன் மெசேஜும் வரல அப்படின்னாக்கா தயவு செஞ்சு உங்களோட கொடுத்த லைஃப் சர்டிஃபிகேட்டை ரீவெரிஃபை பண்ணி தவறான முறையில் கொடுத்துருந்தாக்கா மறுபடியும் அதை வந்து லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுங்க. அப்படி உங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்னாக்கா நம்ம அதை பற்றி வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ ஸ்பார்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் வந்து அதை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோ இருக்குது, பார்த்து நீங்கள் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டை சரியான முறையில் வந்து கொடுங்க. ஸோ இந்த மாத பென்ஷன் வந்து 30 ஜனவரியில் வந்து கிரெடிட் ஆகும். 31 சனிக்கிழமைன்றதுனால அன்றைக்கி லீவு. ஸோ அதனால் 30ஆம் தேதியாக வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், யாரெல்லாம் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து டிசம்பர் மாதம் கொடுத்தீங்களோ உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்டோட அந்த சக்ஸஸ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் டேட் என்னவோ அந்த மாதத்தில் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுங்க. இப்போ ஜனவரி மாதம் உங்களோட டியூ டேட் இருக்குது அப்படின்னாக்கா ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எப்போனா லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால இந்த மாதம் ஜனவரி மாதம் டியூ டேட் வந்து நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்னாலும் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கறதுக்கான முயற்சி வந்து பண்ணுங்கள். ஒவ்வொரு மாதமும் 15லேருந்து 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களோட பென்ஷன் ஆடிட் பண்ணி அதுக்கான இந்த மாதிரி அட்வான்ஸ் இன்டிமேஷன் மெசேஜும் சரி அதே போல் பென்ஷனுக்கான அந்த ஆடிட் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுனால நீங்கள் 15ஆம் தேதிக்கு உள்ளவே உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கறதுக்கான முயற்சி வந்து பண்ணுங்கள். யாருக்கு வந்து டிலே ஆகுதோ மேக்ஸிமம் வந்து முயற்சி பண்ணுங்கள். எந்த மாதம் உங்களோட டியூ டேட் இருக்கோ அந்த மாதம் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக. ரெண்டாவது பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது, அடிஷனல் பென்ஷன் பற்றி நம்ம ஏற்கனவே வந்து நிறைய வந்து பேசியிருக்கோம். போன மாதம் வந்து நம்ம ஒரு பென்ஷனரோட டேட் ஆஃப் பர்த் வந்து ஸ்பார்ஸ் மைக்ரேஷனுக்கு அப்புறம் தவறான முறையில் வந்து வந்தாச்சு. அவங்களோட பிபிஓவில் இபிபிஓவில் அதாவது பழைய பிபிஓவில் சரியான டேட் ஆஃப் பர்த் இருந்தாச்சு. ஸோ மைக்ரேஷனுக்கு அப்புறம் அந்த டேட் ஆஃப் வந்து மாறி வந்ததுனால அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கிரீவன்ஸ் வந்து போட்டிருந்தாச்சு. ஸோ அந்த கிரீவன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு அவங்களோட பிபிஓ வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ பிபிஐ ஜென்ரேட் ஆன பிறகு ஜனவரி 2ஆம் தேதி அவங்களுக்கு 43,718 ரூபாய் இந்த அடிஷனல் பென்ஷனுக்கான அந்த அரியர் வந்து வந்தாச்சு.
ஸோ இவங்களுக்கு மார்ச் 2025 அவங்களோட டேட் ஆஃப் பர்த் 80 முடிஞ்சு 81 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவங்களோட மார்ச் மாதத்துலேருந்து அந்த அடிஷனல் பென்ஷன் கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த கொடுத்தது வந்து நம்ம இங்கே எதுவும் தவறாக சொல்லலை. கிரீவன்ஸ் போட்டு குறைந்த நாட்கள்லேயே அதை வந்து ஆக்ஷன் பண்ணி பிபிஎம் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பாராட்டுக்குரியது. ஆனால் அவங்க பண்ண கேல்குலேஷனில் நிறைய வந்து குளறுபடி இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ மார்ச் மாதம் அவங்களோட 80 முடிஞ்சு 81 ஸ்டார்ட் ஆனதுனால மார்ச் மாதத்துலேருந்து டிசம்பர் 2025 வரைக்கும் அவங்க வந்து அரியர் கொடுத்தாங்க. ஏன்னா 1 ஜனவரி 2026 இந்த மாதம் வந்து ஆல்ரெடி அவங்களோட பென்ஷன் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ மார்ச் டு டிசம்பர் வந்து அப்டேட் ஆகாது இருந்தனால நம்ம டிசம்பர் மாதம் தான் கிரீவன்ஸ் போட்டதுனால டிசம்பர் மாதம் அப்டேட் ஆச்சு, ஜனவரிலேருந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபேமிலி பென்ஷனோட பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா 19,403 ரூபாய் அவங்களோட பேசிக்கு. ஸோ இதுலேருந்து 20% அடிஷ்னல் பென்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த அடிஷ்னல் பென்ஷன் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை அதிகமாகும். அது எப்போத்துலேருந்துன்னா 80 முடிஞ்சு 81 எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போதுலேருந்து இந்த பென்ஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான சார்ட் வந்து நீங்கள் டேபிள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து அது அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி இந்த 19,403 ரூபாய்க்கு 20% வந்து பார்த்தீங்கன்னா 3,881 ரூபாய் அவங்களோட பேசிக் வந்து அதிகமாக சேரும். அதாவது இந்த 19,403 ரூபா கூட இந்த 3,881 ரூபாய் வந்து ஆட் ஆகும். ஸோ இது வந்து டோட்டலாக மார்ச்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 10 மாதம் வந்து அவங்களுக்கு பேசிக்கே வந்து கிடைக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் நம்மளோட டிஏ வந்து இந்த 3,881 ரூபாய்க்கு ஆட் ஆகும். இந்த பேசிக்குக்கும் டிஏ வந்து ஆட் ஆகும், இந்த பேசிக்குக்கும் டிஏ வந்து ஆட் ஆகும். ஸோ அந்த மாதிரி மார்ச் டு ஜூன் வரைக்கும் 55% வந்து டிஏ இருந்தாச்சு. ஸோ அந்த 55% வந்து இந்த 3,881 ரூபாய்க்கு 55% 2,134 ரூபா வந்து ஒவ்வொரு மாதமும் டிஏ வந்து ஆட் ஆகும். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2,134 ப்ளஸ் இந்த 3,881 இது ரெண்டுத்தையும் கூட்டியாச்சுனாக்கா 6,015 ரூபா வந்து ஒவ்வொரு மாதமும் பென்ஷனாக கூட வந்து ஆட் ஆகணும். ஸோ இது வந்து வெறும் 4 மாதத்துக்கு மட்டும்தான் இந்த 55%. 1 ஜூலை 2025 டிஏ வந்து 3% அதிகமாச்சு. ஸோ அப்போ ஜூலை டு டிசம்பர் வரைக்கும் 58% வந்து டிஏ வந்து இருந்தாச்சு. ஸோ அந்த 58%க்கான டிஏ வந்து பார்த்தீங்கன்னா 2,251 ரூபாயும், ஏற்கனவே நம்மளோட 20% பேசிக் வந்து 3,881 ரூபா. இது ரெண்டுத்தையும் கூட்டியாச்சுனாக்கா 6,132 ரூபா வந்து 6 மாதம் ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் அவங்களுக்கு பென்ஷன் வந்து 20% ஆட் ஆக வேண்டியது. ஸோ இது இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணி 6 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 36,792 ரூபா வந்து அவங்களோட 6 மாத கணக்கு கேல்குலேஷனும், 24,061 ரூபா வந்து 4 மாதத்தோட கேல்குலேஷனும். ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டியாச்சுனாக்கா 60,853 ரூபா அவங்களுக்கு வந்து டோட்டலான அரியர் வந்து வருது. ஸோ இங்கே வந்து இந்த டிஏ வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இன்கேஸ் மார்ச்சில் இம்ப்ளிமெண்ட் ஆனது வந்து மார்ச்சில் கொடுக்காத விட்டாலுமே, ஸோ ஒரு மாதத்துக்கு மைனஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு மாதம் வந்து 6,132 ரூபா மைனஸ் பண்ணாலுமே இங்கே 11,000 ரூபாய் வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது இருக்குது. ஆனால் மார்ச் டு டிசம்பர் வரைக்கும் அவங்க கொடுத்ததாக அவங்க ரிப்ளைலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம மார்ச்லேருந்து டிசம்பர் வரைக்குமே அந்த கேல்குலேஷன் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே அவங்களுக்கு 43,718 ரூபா வந்து அவங்களுக்கு ஏற்கனவே வந்து அரியர் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 60,853 43,718 ரூபா கழிச்சாச்சுனாக்கா 17,138 ரூபா வந்து அவங்களுக்கு இன்னுமே அரியர் வந்து கொடுக்கல. அதாவது கொடுத்துருக்காங்க, அந்த கேல்குலேஷன் வந்து தவறாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு பென்ஷன் சம்மந்தமாக நாலேஜ் இல்லை, எப்படி வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க, எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரைக்கும் டிஏ எவ்வளோ சதவீதம் இருந்தாச்சு, எப்போ வந்து அதிகமாச்சு அப்படின்ற அந்த புரிதல் இல்லை அப்படின்னாக்கா இவங்களுக்கு இன்னைக்கு டேட்டில் 17,138 ரூபா வந்து கிடைக்காம தான் வந்து போகும். ஸோ அதனால் உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு சரியான முறையில் கிடைக்குதா, உங்களுக்கு அரியர் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலுமே அந்த அரியர் வந்து சரியான முறையில் கணக்கீடு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிராஸ் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி தவறுதல்கள் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது வந்து நீங்கள் வாங்க முடியும். உங்களுக்கு என்ன கிடைக்குது, எதனால் கிடைக்குது, எவ்வளோ கிடைக்கணும் அப்படின்ற புரிதல் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் உங்களோட பணத்தை இந்த மாதிரி வந்து விரையன்னா வந்து பண்ணுவீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமலேயே வந்து போயிடும். பிடிஏல வந்து நீங்கள் பென்ஷன் வாங்கலாம், சரி, அது வந்து சிபிபிசி பென்ஷனராக இருந்தாலும் டிபிடிஓ பென்ஷனர் இருந்தாலும் ஸ்பாஸ் மூலிமா பென்ஷன் வாங்கினாலும்
நீங்கள் கேட்டால் மட்டும்தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் பென்ஷன் பற்றின புரிதலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து கேல்குலேஷனோடும் சரி, அதே போல் எந்த அரியர் வந்தாக்கா எந்த மாதிரி வந்து கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே நம்மளோட சேனலில் வந்து நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னுமே வந்து கிளியராகவே வந்து புரியும். ஸோ மற்றபடி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, எனக்கு இந்த அமௌண்ட் வந்து வர வேண்டியதாக இருக்குது, அது இன்னும் வரலை, அதே போல் எனக்கு நான் வாங்குற பென்ஷன் வந்து சரியான முறையில் வாங்குறேன்னா கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாக்கா நீங்கள் நம்மளோட சேனலில் மெம்பரை ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட் அனுப்பி நம்ம சேனல் மூலிமா அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனருக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ கால் பண்ணி நிறைய பேர் வரீங்க, தயவு செஞ்சு மெம்பர் ஆகிட்டு கால் பண்ணி வாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ரெஸ்பான்ஸ் கால் மூலியமாகவே நான் வந்து என்னால் ரிப்ளை கொடுக்க முடியல. ஸோ அதனால் தயவு செஞ்சு மெம்பர் ஆகிட்டு கால் பண்ணி வாங்க. ஸோ அப்போ வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த மெம்பராக ஆகிட்டு கால் பண்ணி வரது எதுக்காகனாக்கா தேவையில்லாத ஒரு சிலரெல்லாம் கால் பண்ணி வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து குறைக்கிறதுக்காக தான் இந்த மெம்பர்ஷிப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உங்களோட சப்போர்ட்டை மெம்பர்ஷிப் மூலியமாக வந்து நம்மளோட சேனல் வந்து கொடுங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.